காளையார்கோவில் அருகே 5 பேரை கொடூரமாக தாக்கி 50 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசாரிடம் இருந்து தப்ப முயன்ற கொள்ளையனை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் அருகே உள்ள கல்லுவழி கிராமத்தில் கடந்த மாதம் 26ஆம் தேதி வீடு புகுந்து 5 பேரை கொடூரமாக தாக்கிய கும்பல் 50 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்றது. இதையடுத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அரவிந்த் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்தது. போலீஸ் விசாரணையில் தென்னீர் வயலைச் சேர்ந்த தினேஷ்குமாரும் அவருடைய நண்பரான கல்லுவழியைச் சேர்ந்த கணபதியும் 5 பேரை தாக்கி 50 சவரன் நகையை கொள்ளையடித்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. காட்டுப்பகுதியில் பதுங்கியிருந்த அவர்கள் இருவரையும் தனிப்படை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்தனர். பின்னர் போலீசார் தினேஷ்குமாரின் வீட்டில் மறைத்து வைத்திருந்த நகை மற்றும் ஆயுதங்களை எடுப்பதற்கு அவரை அழைத்து சென்றுள்ளனர். அப்போது திடீரென காவலர்கள் சித்ரவேல், ரவிச்சந்திரன், சரவணகுமார் ஆகிய 3 பேரையும் தாக்கிவிட்டு தினேஷ்குமார் தப்ப முயன்றுள்ளார். சுதாரித்துக் கொண்ட போலீசார் துப்பாக்கியால் தினேஷ்குமாரின் முழங்காலில் சுட்டனர். இதையடுத்து போலீஸ் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளிக்கப்பட்டது. விரைந்து வந்த போலீசார் முழங்காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்து ஓட முடியாமல் கிடந்த தினேஷ்குமார் மற்றும் அவர் தாக்கியதில் காயமடைந்த காவலர்களை மீட்டு தேவக்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 3 போலீசாரை தாக்கிவிட்டு தப்ப முயன்ற கொள்ளையனை போலீசார் சுட்டுப்பிடித்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.